அஹமது சல்லி ரசூலில் கரீம் அம்மாபாத். கண்ணியத்திற்குரிய பெரியவர்களே, அல்லாஹ்வின் பெருநாள இன்றைக்கு 6வது தராவிக்கு நாம் தொடர்ந்து விட்டு அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கு தராவிலே ஓதப்பட்ட வசனங்களிலே ஒரு வசனத்தை பற்றி நான் சுருக்கமான முறையில் சில விஷயங்களை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் கூறுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, மூமின்களே, இன்னமல் ஹம்ரு வல் மைசிர் வன்சாபுல் அஸ்லாம் ரிஜ்ஸும் மின் அமலி ஷைத்தான். 4 விஷயங்களை அல்லாஹ் குறிப்பிட்டு சொல்லி காட்டுகிறான். மூமின்களே, மது, சூதாட்டம், சிலை வணக்கம், அம்பு எறிந்து குறிப்பார்த்தல் போன்ற இந்த அனைத்தும் ஷைத்தானுடைய செயல்களில் நஜீஸாக இருக்கிறது, ரிஜிஸ் அசுத்தமாக இருக்கிறது. ஃபஜ்தனிபூஹு லஅல்லகும் துஃப்லிஹூன், நீங்கள் இதை விட்டு தவிர்த்து கொள்ளுங்கள், வெற்றி பெறுவீர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறார். நம்ம இந்த இடத்துல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், மது, சாராயம் என்று அல்லாஹ் ரிஜிஸ் நஜீஸ் என்று கூறுகிறார். ரிஜிஸ் என்று சொன்னால் ஒரு தெளிவான சிந்தனை உள்ள ஒரு மனிதர், நிதானமான ஒரு மனிதர், புத்தி தெளிவாக இருக்கிற ஒரு மனிதர் அதை பார்க்கிற பொழுது, அந்த ரிஜிஸ் என்ற அந்த அசுத்தத்தை பார்க்கின்ற பொழுது முகம் சுளிப்பார். அப்படிப்பட்ட ஒரு அசுத்தம். நம்ம சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், மலத்தை பார்த்தால் முகம் சுளிப்போம். ஒரு லேசான ஒரு கரை ஆடையிலே பட்டுவிட்டாலோ உடம்பிலே பட்டிருந்தாலோ முகம் சுளித்து அது உடனடியாக போய் கழுவ சொல்லுவோம். இன்னும் ரிஜிஸ் அது. அல்லாஹ் அதைத்தான் குறிப்பிட்டு சொல்லி காட்டுகிறான். மது என்பதும் சூதாட்டம் என்பதும் சிலை வணக்கம் என்பதும் அஸ்லாம், அம்பு எறிந்து சூதாடுவது என்பதும் இருக்கிறது, ஷைத்தானுடைய நஜீஸாக இருக்கிறது என்று அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகிறார். அருமையானவர்களே, மதுவிலே இன்றைக்கு பல பெயர்கள் இருக்கிறது. எத்தனை பெயர் வைத்துக் கொண்டாலும் கூட அனைத்துமே ரிஜிஸ் தான், அசுத்தம் தான். அதே போன்று சூதாட்டம் என்பதும் அப்படித்தான். அல்லாஹ் இங்கே மதுவையும் சூதாட்டையும் ஒன்றாக இணைத்து சொல்லி காட்டுகிறார். என்ன காரணம் என்று சொன்னால், இந்த இரண்டின் மூலமாக ஷைத்தான் என்ன செய்கிறான் என்றால், இன்னமா யுரீது ஷைத்தானு அயூகிய பைனக்கும் அதாவத்தல் பக்லா ஃபில் ஹம்ரி வல் மைசிர். சைத்தான் இருக்கின்றானே, மதுவின் மூலமும் சூதாட்டத்தின் மூலமும் உங்களுக்கு மத்தியிலே விரோதத்தையும் ஒரு குரோதத்தையும் ஏற்படுத்துவதற்கு அவன் விரும்புகிறான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். இந்த மதுவின் மூலமாக அவன் மது அருந்துவிட்டால் புத்தி பேதலித்து விடுகிறது. மனிதனுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்க தனிப்பட்ட ஒரு சிறப்பு என்னவென்று சொன்னால் 6வது அறிவு. அந்த 6வது அறிவு இருக்கிறதே மது அருந்து மூலமாக அவன் இழந்து விடுகிறான். 5 அறிவு இருக்கின்ற மற்ற கால்நடைகளை கொண்டு தான் அவனும் மாறி விடுகிறான். இப்போ என்ன ஆகும் என்று சொன்னால், என்ன பேசுகிறான், என்ன செய்கிறான், என்ன நடக்கிறான், எதுவுமே அவனுக்கு தெரியாது. இப்போ என்ன ஏற்படும் என்று சொன்னால், விரோதம், குரோதம், சண்டை, சச்சரவு எந்த அளவுக்கு என்று சொன்னால், கத்தி எடுத்து குத்துகின்ற அளவுக்கு, வாள் எடுத்து வெட்டுகின்ற அளவுக்கு அந்த கலவரமாக மாறி போய்விடுகிறது. அந்த அளவுக்கு மது கொண்டு போய் சேர்த்து விடும். அதுபோன்று தான் சூதாட்டம் என்பது. சூதாடுகிற பொழுது தோத்தவன் என்ன செய்வான், ஜெயித்தவனை பார்க்கும் பொழுது என்னுடைய அத்தனை சொத்தும் போய்விட்டது, இவன் பறித்து கொண்டான் என்ற விரோதமும் குரோதமும் உள்ளத்தில் அவனுக்கு எழும். அதுவே நாளடைவிலே அது வளர்ந்து கடைசியிலே கொலையில் போய் முடியும். அறியாமை காலத்தில் எப்படி சூதாடுவோம் என்று சொன்னால், சூதாடி அவர்கள் படத்தையெல்லாம் எழுந்து கடைசியில் குழந்தைகளை வைத்து சூதாடுவார்கள், மனைவியை வைத்து சூதாடுவார்கள், குடும்பத்தை வைத்து சூதாடுவார்கள், சொத்துக்களை வைத்து சூதாடுவார்கள். எல்லாம் இழந்துவிட்டு தனிமரமாக இருப்பார்கள். கடைசியில் பைத்தியம் பிடித்ததை போன்று மாறி என்ன செய்வது என்று தெரியாமல் அவர் மிருகமாகவே மாறி போகின்ற நிலையெல்லாம் ஏற்பட்டிருக்கிறது. ஆக இந்த சூதாட்டம் என்பதும் இருக்கிறது, மது என்பதும் விரோதத்தையும் குரோதம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு செயலாக இருக்கிறது. இன்னும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிவிட்டு, யசுத்துக்கும் அன் திக்ரில்லாஹி வனிஸ்ஸலாம், இந்த மதுவும் சூதாட்டமும் இருக்கிறது அல்லாஹ்வுடைய ஞாபகத்தை விட்டும் தொழுகையை விட்டும் உங்களை தடுத்து விடும் என்று கூறுகிறார். நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம் என்று சொன்னால், அல்லாஹ் துனியாவுடைய பாதிப்பும் சொல்லி காட்டுகிறான், ஆகிரத்துடைய பாதிப்பும் சொல்லி காட்டுகிறான். சூதாட்டம், மது, குறிப்பார்த்தல் இது மூலமாக துனியாவுடைய பாதிப்பு ஏற்படுகிறது. லஅல்லகும் துஃப்லிஹூன் என்று சொல்லுவான். நீங்கள் இதை விட்டு தவிர்ந்து கொண்டால்தான், முழுமையாக தவிர்ந்து கொண்டால்தான் நீங்கள் வெற்றி பெற முடியும், மறுமையில் வெற்றி பெற முடியும், ஆகிரத்தில் வெற்றி பெற முடியும், சுவர்க்கத்திற்கு போக முடியும், இந்த உலகத்திலேயும் வெற்றிகரமான வாழ்க்கையை வாழ முடியும். வெற்றி வேண்டும் என்று சொன்னால் இதை விட்டு விலக வேண்டும் என்று அல்லாஹ் சுருக்கமாக சொல்லி முடித்தான். அடுத்து அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அந்த உலகத்திலே மிகப்பெரிய ஒரு நஷ்டத்தை ஏற்படுத்தும். உங்களுக்கு மத்தியிலே விரோதம் குரோதம் ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் அமைதி போய்விடும், நிம்மதி போய்விடும், சந்தோஷம் போய்விடும், ஒற்றுமை போய்விடும், சகோதரத்துவம் போய்விடும், மனிதநேயம் செத்து போய்விடும். எல்லாம் கைவிட்டு போய் கடைசியில் அது
மிகப்பெரிய ஒரு நஷ்டத்தை ஏற்படுத்திவிடும். அது உலகத்திலையும் அது மிகப்பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தும், மறுமையில் நஷ்டத்தை ஏற்படுத்தும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிவிட்டு யசுத்துக்கும் திக்ரில்லாஹி வலிஸ்ஸலாம், ஏதாவது உலகம் சம்பந்தப்பட்ட நஷ்டம், உலகம் சம்பந்தப்பட்ட பாதிப்பு. ஆனால் ஆகிரத் சம்பந்தப்பட்ட மிகப்பெரிய நஷ்டம் என்னவென்று சொன்னால் அல்லாஹ்வின் ஞாபகத்தை விட்டே உங்களை தடுத்து விடும், தொழுகையை விட்டே உங்களை தடுத்து விடும். அப்போ அல்லாஹ்வின் ஞாபகத்தை விட்டு மது சூதாட்டம் தடுத்து விடுகின்ற பொழுது, தொழுகையை விட்டே தடுத்து விடுகிற பொழுது இவர் என்ன ஆகுவார்? மறுமையிலே மிகப்பெரிய கைசேதத்திற்கு ஆளாகி விடுவார். இது மறுமை சம்பந்தப்பட்ட மிகப்பெரிய நஷ்டமாக அது அமைந்திருக்கிறது. எல்லாம் அல்லாஹ் சொல்லி முடித்து விட்டு வஜ்தனிபூ ஹல் அன்தும் முன்தஹூன், ஹல் அன்தும் முன்தஹூன், கடைசி அல்லாஹ் கேட்கிறார், இவ்வளோ பெரிய தீங்கு இருக்கிறது, நீங்கள் தவிர்த்து கொள்ள மாட்டீர்களா, நீங்கள் விலகிக் கொள்ள மாட்டீர்களா என்று அல்லாஹ் மூமின்களை பார்த்து கேட்கிறார். அருமையானவர்களே, மதுவிலே சூதாட்டத்தில் இவ்வளோ பெரிய பாதிப்பு இருக்கிறது. அஸ்லாம் என்று சொன்னால் எப்படி சுதார்கள் ஆர்வகத்தில் பழக்கம் இருந்தது. அரபு நாட்டிலே ஒரு ஒட்டகத்தை 10 பேர் சேர்ந்து வாங்கி ஒரு ஒட்டகத்தை அறுப்பார்கள். அந்த 10 பேருமாக சேர்ந்து அந்த ஒட்டகத்தை அறுத்து 10 பகுதிகளாக பிரித்து ஆளுக்கு ஒரு பாகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆனால் அப்படி செய்ய மாட்டார்கள். ஒட்டகத்தை அறுத்து முடித்ததற்கு பிறகு அந்த 10 பேருக்கும் அந்த ஒட்டகத்தினுடைய இறைச்சி பகிர்ந்து கொடுக்கப்பட வேண்டும். 10 அம்பு எடுப்பார்கள். 10 அம்புகளிலே ஒவ்வொரு அம்பிலும் 2 பங்கு, ஒரு அம்பிலே 3 பங்கு, 4 பங்கு என்று எழுதுவார்கள். 7 அம்பிலே எழுதி விடுவார்கள். ஒரு 3 அம்புகளிலே எதுவுமே எழுதாமல் வெறுமனை போட்டு விடுவார்கள். 10 அம்புகளையும் போட்டு ஒன்றாக ஆக்கி ஒரு கூடைக்குள்ளே போட்டு மறைத்து ஏதாவது அம்பை எடுக்க வேண்டும். எடுக்கின்றவருக்கு அந்த 10 பேரில் ஒருவர் எடுக்கும் பொழுது அவருக்கு எத்தனை பங்கு இருக்கும் என்று அந்த அம்பில் எழுதப்பட்டிருக்கிறதோ அத்தனை பங்கு அந்த ஒட்டகத்தை அவருக்கு கிடைக்கும். இப்படியே போல் 7 பேருக்கு அத்தனை பங்கு கிடைக்கும். யாருக்கு எதுவுமே இல்லாமல் வெறும் அம்பாக கைக்கு வருகிறதோ அவருக்கு ஒட்டகத்தில் எந்த பங்கும் கிடைக்காது. இப்படி ஒரு சூதாட்ட முறை அன்றைய இருந்து வந்தது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை ஹராம் என்று, அதை சைத்தானுடைய நஜீஸ் என்று சொல்லி காட்டுகிறார். சூதாடுகிற பல வகைகள் இருக்கிறது, பல முறைகள் இருக்கிறது. சீட்டு குலுக்கி போட்டு சூதாடுவது கொண்டு இருக்கிறது. இப்படி பலவிதமான மெத்தேடுகளிலே இன்றைய நவீன முறைகளிலே சூதாடி கொண்டிருக்கிற பழக்கத்தை பார்க்கின்றோம். லாட்டரி சீட்டு அரசாங்கமே தடை செய்திருக்கிறது. இது ஒரு விதத்திலே சூதாட்டம் தான். பலவிதமான சூதாட்டங்கள் அல்லாஹ் அனைத்துமே சைத்தானுடைய செயல் என்று சொல்லி காட்டுகிறார். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஒன்றை மட்டும் அனுமதி கொடுத்தார்கள். குழுக்கள் சீட்டு குலுக்கி போடுவது. எப்படி என்று சொன்னால் ஒரு 4 பேர் இருக்கிறார்கள். 4 பேருடைய ஹக்கும் ஒரே விதத்தில் இருக்கிறது என்று சொன்னால் 4 பேருக்கு பகிர்ந்து கொடுக்க வேண்டும். 4 பேருக்கும் சம பகுதி, சம உரிமை, சம ஹக்கு கரெக்டாக கொடுக்கப்பட வேண்டும். சரி, கொடுத்து விடலாம். யாருக்கு எந்த பகுதியை கொடுப்பது என்பதில் ஒரு குழப்பம். சீட்டு குலுக்கி போட்டு என்ன செய்யலாம், யாருக்கு பேர் வருகிறதோ எடுத்துக்கொள்ளலாம். உதாரணத்திற்கு ஒரு 4 சென்ட் இடம் இருக்கிறது, 4 பேர் பகிர்ந்து கொடுக்க வேண்டும். கார்னர் சைட் யார் கொடுப்பது, 1 சென்ட், இந்த பக்கம் யார் கொடுப்பது, நடுவில் யார் கொடுப்பது என்று கணக்கு இருக்கிறது. 4 சென்ட் இடமும் ஒரே விலைதான், ஒரே அளவுதான், ஒரே பாகம்தான், ஒரே உரிமை தான். ஆனால் யாருக்கு எதை கொடுப்பது என்பதில் தான் குழப்பம் ஏற்படுகிறது. இப்பொழுது 4 பேரை போட்டு சீட்டு குலுக்கி போடலாம். யாருடைய பேர் வருகிறதோ அவருக்கு முன்னால் உள்ள இடம், யாருக்கு பேர் வருகிறதோ அவருக்கு பிந்திய இடம், இப்படி பகிர்ந்து கொடுக்கலாம். இது மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது. இதில் யாருடைய உரிமையும் பறிக்கப்படவில்லை, யாருடைய உரிமையும் அதிகமாக்கப்படவில்லை, யாருடைய உரிமையும் குறைக்கப்படவில்லை. எல்லோருக்கும் உரிமை கொடுக்கப்படுகிறது. யாருக்கு எது என்ற விஷயத்தில் தான் அந்த பிணக்கை தவிர்ப்பதற்காக வேண்டி சீட்டு குலுக்கப்படப்பட்டு கொடுக்கப்படுகிறது. இது மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது. இது போக இந்த சூதாட்டம் என்பது இருக்கிறது, மார்க்கம் வன்மையாக கண்டித்திருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதுவை பற்றி சொல்லி காட்டுகிற பொழுது ஹதீஸ் ஒன்றை சொன்னார்கள். ஷாரிபுல் ஹம்ர், மது அருந்தக்கூடியவர் இருக்கிறாரே, மது அருந்தக்கூடியவர் ஆபிதில் வசன், சிலை வணங்குவதை போன்றவர் ஆவார். மது அருந்தக்கூடியவர் சிலையை வணங்கக்கூடியவரை போன்றாவார். சிலை வணங்கக்கூடியவர் முஷ்ரிக் என்போம், அது போன்று ஆகியார் இவர். நபிகள் பெருமானார் மது அருந்தக்கூடியவரை ஆபிதில் வசன் என்று சொல்லி காட்டினார்கள், சிலை வணங்குகிறவரை போன்றாகிறார். இன்னொரு ஹதீஸில் வருகிறது, ஷாரிபுல் ஹம், மது அருந்தக்கூடியவர் ஆபிதில் லாத்தி வல் உஸ்ஸா, லாத்து உஸ்ஸா என்ற அந்த விக்கிரகங்களை வணங்கக்கூடியவரை போன்று ஆகிவிட்டார். நபிகள் பெருமானார் சொல்லி காட்டுகிறார்கள். யோசித்து பார்க்கணும், எந்த அளவுக்கு சிறுக்கு ஒப்பான ஒரு செயல்பாடாக இந்த மது அருந்துதல் இருந்து கொண்டிருக்கிறது. இன்னும் சில சாதாரணமான முறையிலே நம்முடைய பிள்ளைகள் மது என்ற பெயரை தாண்டி போதைப் பொருட்கள் பல விதத்திலே இன்றைக்கு உருவாகிவிட்டது, பல விதத்திலே உருவாகி இருக்கிறது. புகைப்பிடிக்கிற விதத்தில், அதை எலக்ட்ரானிக் விதத்தில் போதைப் பொருட்கள், சாக்லேட் வடிவத்தில், ஸ்டிக்கர் வடிவத்தில், மோதிர வடிவத்தில், மூக்குப்பொடி வடிவத்தில், சிகரெட் வடிவத்தில், பீடி வடிவத்தில், பல இடங்களில் மிட்டாய் வடிவத்தில், இப்படி எல்லாம் இன்னைக்கு போதைப் பொருட்கள் சாதாரணமாக நடமாடிக்கொண்டிருக்கிறது.
போதை ஊசிகள் உருவாகி இருக்கிறது. இப்படி எல்லாமே இந்த மதுவில் கட்டுப்பட்டவைகள் தான். மது என்பது தாய் என்று சொன்னால் இது அனைத்துமே அவருடைய பிள்ளைகள் தான். எனவே மார்க்கத்திலே அத்தனையும் ஹராம் என்று அல்லாஹ் தெளிவாக சொல்லி காட்டுகிறான். இது மூலமாக மிகப்பெரிய விளைவுகள் இருக்குது என்று அல்லாஹ் சூசமாக மிக தெளிவாக சொல்லிவிட்டான். இதெல்லாம் விட்டு தவிர்க்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரே வழிதான் இருக்கிறது. அல்லாஹ் அதையும் சொல்லி அடுத்தாய் சொல்லி காட்டுகிறான். இதை விட்டு நீங்கள் முழுமையாக தவிர்த்திருக்க வேண்டும் என்று சொன்னால் மதுவை விட்டு, சூதாட்டத்தை விட்டு, ஜோசியம் பார்ப்பதை விட்டு, விக்கிரகவன் ஆராதனைகளை விட்டு முழுமையாக தவிர்த்திருக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரே வழி அத்தீகுல்லாஹு அத்தீகுர் ரசூல், அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்படுங்கள், அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் வழிபடுங்கள். வஹதரு, நீங்கள் அஞ்சி நடந்து கொள்ளுங்கள். ஃபஇன் தவல்லைத்தும், அல்லாஹ் ரசூல் கட்டுப்பட மாட்டேன் என்று நீங்கள் பின்வாங்கிவிட்டால், புறமுதுகு காட்டிவிட்டால் அல்லாஹ்வுக்கும் நஷ்டமில்லை, ரசூலுக்கும் நஷ்டமில்லை. வஅலமு, அறிந்து கொள்ளுங்கள், இன்னமா அலா ரசூலில் பலாகுல் முபீன், எங்கள் ரசூல் மீது தெளிவான முறையில் எத்தி வைப்பது தான் கடமை. அவர் எத்தி வைத்து விட்டார், எடுத்து சொல்லிவிட்டார், அவர் கடமை முடிந்து விட்டது. எடுத்து நடந்தால் உங்களுக்கு நன்மை, இல்லை என்றால் உங்களுக்கு தான் பாதிப்பு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அற்புதமான முறையில் சொல்லி முடிக்கிறான். வல்ல அல்லாஹ் அனைவரையும் இந்த மாதிரியான 4 விதமான தீமைகளை விட்டும் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் நம்முடைய இந்த உம்மத்தையும் அல்லாஹ் பாதுகாத்தல் புரிவானாக என்று துஆ செய்து கொண்டு முடித்துக் கொள்கிறேன். வாக்குதவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.